எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஷாட் என்னன்னா, இதுல ஓடம் எல்லாம் நிறைய ஓட்டிருக்கீங்க நீங்க. அந்த சுத்துற மாதிரி ஒரு ஓடம். அதுல வந்து குருவமா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஷாட் இருக்கும். அதாவது ஐஸ்வர்யா பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஷாட். நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கும். நான் உன்னை பார்த்திருக்க கூடாது. அந்த சீன் எவ்வளவு நாள் ஆச்சு எடுக்காது? ஆக்சுவலி அது 2 நாள் ஆச்சு. இந்த சென்ஸ் பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அந்த சீனை உருவாக்கி அவ்வளோ பிரமாண்டமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணி சார் வந்து சொன்னார், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஐ செட் சார் நல்லா இருக்கு, இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு சரி பேக்கப் நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். வேற ஏதோ சீன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டே வரும்போது பார்த்தா போட்ல ஏற்றி பேசுட்டாரு. போட்ல நிற்கிறது நின்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஷாட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட், கேமரா போட்லேயே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா போட் பேலன்ஸ் இருக்காது. ஸோ கரெக்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அப்படியே அதை பார்க்கும்போது எப்படி இது எடுத்தாங்கன்ற மாதிரி. அண்ட் அவங்க பாயிண்ட், அவங்க அங்க இருக்காங்க. ஸோ நீங்க கேமரா இருக்கிறதையும் கவனிக்காம இருக்கணும், அவங்களையும் பார்க்கணும். கிராஸ் பண்ணும்போது கேமரா பார்க்க கூடாது, பிளஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், பிளஸ் பேலன்ஸ், எல்லாத்தோடையும் பேலன்ஸ் முக்கியமா இருக்கும். ஓகே, இட் வாஸ் வெரி நல்லா இருந்துச்சு. அத ஸ்பீட் எல்லாம் கரெக்ட்டா இது பண்ணி, ஐ மீன் தட் இஸ் மணி சார். ஓகே, சூப்பர். எல்லா சீனுமே அப்படிதான். எல்லா ஆமா, படம் ஃபுல்லாமே சொல்லிட்டு போறீங்க. புதுசா ஏதாவது பண்ணனும்னு நினைச்சு பண்ணது. ஓகே, நான் அடுத்த காலர் கூட பேசுறேன். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். யார் பேசுறீங்க? நான் அபிராமி பேசுறேன். அபிராமி, படம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. ஓகே, விக்ரம் சார் எவ்வளவு பிடிக்கும்? ஐயோ, ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி சொன்னாதான் நான் பேச விடுவேன், எல்லாம் பேச விட மாட்டேன். ஹாய் அபிராமி. ஹாய் சார், ஐ அம் அபி ஃப்ரம் ஈரோடு. அப்படிங்களா? நான் வந்து இது சேதுல சொல்ற மாதிரி அபி, ஹாய் அபி அப்படி சொல்றேன். ஓகே சார், இன்னைக்கு தான் ராவணன் பார்த்தோம். மத்தியானம் தான் பார்த்துட்டு வந்தோம். அம்மாக்கு அவ்வளவு பிடிச்சது. அம்மாக்கு தான் பிடிச்சதா, உங்களுக்கு பிடிக்கல? ஐயோ, எனக்கு உசுர போதல் சாங் அவ்வளவு பிடிச்சது. அவ்வளவு பிடிச்சதா? தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஓகே, அடுத்த காலர் காத்துட்டு இருக்காரு. ஓகே, ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் கிருத்திகா பேசுறேன் ஃப்ரம் பெங்களூர். ஓகே, விக்ரம்க்கு வந்து ஃபீமேல் ஃபாலோவர் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க இந்த படம் மூலமா தெரியுது. விக்ரம் சார் கிட்ட பேசலாங்களா? எஸ் கிருத்திகா, how are you? I'm fine. How are you, Vikram? ஓ, நான் சூப்பரா இருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்ல பேசுங்களா? என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன சார் சொல்லணும்? ஒவ்வொரு படத்துல இவ்ளோ ஸ்மார்ட் ஆயிட்டே போறீங்க. வீரா ஸ்மார்ட்டா இருக்கானா? வீரா இல்ல, கந்தசாமில அவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் கிராபிக்ஸ், மேக்கப் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி. இல்ல, எப்படி இவ்ளோ ஸ்லிம் ஆயிட்டீங்க? அப்புறம் அது வந்து எக்ஸர்சைஸ் மா, வேற என்ன பண்றது? பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தீங்க. பட் அந்த ராவணன்ல ஒரு டயலாக் சொல்வீங்களா, 10 தலை ராவணன், அது சூப்பரா இருக்குங்க சார். தேங்க்ஸ். நீங்க ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சார், கோவக்கிங்ல அடிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, நான் உங்களுக்கு காமெடி பண்ற மாதிரி இல்லையே. நீங்க வந்து கோவமா சொல்லணும், ஆனா நீங்க சிரிச்சிட்டே சொன்னீங்க. கோவமா சொல்லுங்க ஒரு தடவை. எப்படி சார் உங்க கூட பேசுறது எப்படி கோவமா வரும்? ஆமா, நீங்க கவுத்துட்டீங்க. என்னால ஒண்ணே அதுக்கு பதிலே கிடையாது. சாரி, ஐ கிவ் அப். வெள்ளை கொடி காட்டுறேன். Thank you. யா, ஓகே, அடுத்த காலர் காத்துட்டு. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷ். இது வந்து விக்ரம் பக்கத்துல இருக்காரு. ஓகே. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். விக்ரம் சார், எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். ஐயோ, ராவணன் படம் இப்பதான் பார்த்தேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், வார்த்தையே இல்ல. சூப்பர். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. படம் பார்த்துட்டு வெளியில வந்தா மணி சார் இருந்தாரு. என்னால ஒண்ணுமே பேச முடியல. நான் வந்து சார் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி அப்புறம் நான் மெசேஜ் அனுப்பிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் படம் பண்ணவனுக்கே அப்படி இருக்கும்போது ஐ அம் ஷூர் உங்களுக்கு இட்ஸ் a nice film இல்ல? பத்தல சார் எங்களுக்கு பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு தாட் வந்தது எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தோம். சூப்பரா இருந்தது. ஆமா, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம். அந்த மலையில இருந்து அந்த உசிரே போகுது சாங்க்கு முன்னாடி மலையில இருந்து குதிச்சிங்கல்ல, அதான் ஐ மீன் இறங்குனீங்கல்ல, அது எப்படி இருந்தது? அந்த த்ரில்லிங்கா இருந்தது எங்களுக்கு. ஐயோ, அது உங்களுக்கு பாக்குறது த்ரில்லிங்கா இருக்கு. நான் 3 தடவை பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றபோது நான் திரும்பிருச்சு. நான் திரும்பிட்டேன். பாத்துட்டு இப்படி பாக்குறேன், அதுக்குள்ள இறங்கிட்டீங்க அவ்வளவு ஃபாஸ்டா. எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது? வேற வழி இல்லையே, டைரக்டர் பண்ணுங்கன்னாரு. நம்மள இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சிட்டு ஒரு தடவை பண்ண, 2வது கேமரா வேலை செய்யல, 3வது தடவை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த சீன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சது.
நீங்க படத்துல ஒரு டைலாக் பேசிருப்பீங்க, பொறாமையா இருக்கு சாமி அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப எனக்கு இருக்கு. ரியலி எத்தனை பொண்ணுங்க உங்களுக்கு வந்து போன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஷோல. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சும்மா இப்போதைக்கு வந்து they thought பாவம் சந்தோஷ் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் டார்ச்சர் பண்றோம், இந்த தடவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடல. இன்னொருத்தவங்களும் வந்துட்டாங்க, அதுக்குள்ள இத பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் கலைவாணி பேசுறேன், சென்னையில இருந்து. சூப்பர், கலைவாணி. விக்ரம் கூட பேசுங்க. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? யார கேக்குறீங்க? சந்தோஷ் கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்களா? விக்ரம் சார்ட்ட பேசணும் நான் முதல்ல. அதான் நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க கந்தசாமி படம் சூப்பர் ஹிட். கந்தசாமியா? கந்தசாமி படம் சூப்பர் ஹிட். இப்ப ராவணன் சண்டே. ஓகே ஓகே, நான் மறந்துட்டு நீங்க ஏதோ காலத்துல நின்னுட்டீங்கன்னு நினைச்சேன். கந்தசாமி காலத்தோடய நின்னுட்டு. தேங்க் யூ, ரொம்ப தேங்க்ஸ். ட்ரீம் ரோல் அப்படின்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைய வருது. சோ அடுத்த ட்ரீம் ரோல் இதை நான் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பக்கா வில்லன். அவன் வந்து அவங்க அம்மா வந்து இப்படி பண்ணாங்க அதனால மாறிட்டான் அப்படிலாம் ஃபிளாஷ்பேக்லாம் இல்லாம வில்லன்னா வில்லன் தான். அது மாதிரி ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி பண்ணுண்டு. பட் ஐ வாண்ட் டு டூ இட் இன் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டைலிஷா ஒரு வில்லன் பயங்கரமான படத்துல எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது பண்ணணும். ஆனா கடைசியில பொண்ணு வந்து ஹீரோட போகாம என்னோட வந்துடும். அது மட்டும் எனக்கு பேமெண்ட் கூட வேண்டாம், நான் ஃப்ரீயா கூட பண்றேன். பட் அந்த விஷயம் மட்டும் ரொம்ப கவனமா இருப்பேன். இல்ல, நான் வந்து இந்த படமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல எல்லாருமே ஆடியன்ஸா நான் சொல்றேன், பார்க்கும்போது போயிட மாட்டாங்களா ஐஸ்வர்யா விக்ரம் கூட அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதான் சக்சஸ் இல்லையா அந்த படத்துக்கு. சோ ராவணனை ஹீரோவா காட்டின ஒரு படம் அதுக்கு நான் எடுக்கும் போதே நான் சொன்னேன், ரொம்ப அழகா இருந்தது. நம்ம அடுத்த நண்பர் கூட பேசலாம். வணக்கம் சார். விக்ரம் சாருங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? சார் ஓகே சார், வெரி பிக் ஃபேன் சார். காஞ்சிபுரம் மெம்பர்ஷிப் சார் நானு. அப்படிங்களா? உங்க பேர் என்ன சார்? என் நேம் கிட்ராஜ் சார். கிட்ராஜ், GIDRAJ. கிட்ராஜ். எஸ் சார். எல்லா மூவியும் ஃபர்ஸ்ட் டே கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் டே பாத்துறோம் சார் நாங்க. சூப்பர் சூப்பர். அதுவும் ராவணன் ஃபர்ஸ்ட் டே 2 டைம்ஸ் பாத்துறேன் சார் நான் காஞ்சிபுரத்திலேயே. ஃபர்ஸ்ட் டேவேவா? ஆமா சார். சூப்பர். உங்களுடைய எல்லாமே உங்களுடைய பயோடேட்டா சின்ன சைஸ் போட்டோல இருந்து எல்லாமே நான் ஃபுல்லா A to Z எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஐ அம் வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். வெரி 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 தேங்க் யூ. Thank you sir. ஐயோ நான் எனக்கு தாங்கவே முடியல விக்ரம் சார் கூட நான் பேசறேன்ன்றது. Thanks sir. Very very thanks for connecting my call and convey my thanks to the operator sir. நான் சொல்லிட்டேன் கலைஞர் டிவில எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் எனக்கு வந்து என்ன பேசுறதே தெரியல உங்களுக்கு. நான் நல்லாவே பேசுறீங்க, என்ன தொட்டிட்டீங்க, மனசு அப்படியே தொட்டிட்டீங்க. நல்லா வரல நிறைய பேசிட்டீங்க, நல்லா பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்ம கால் பண்ண தேங்க்ஸ் கிட்ராஜ், ரொம்ப நன்றி வெரி மச். சோ ஒரு நடிகனுக்கு வந்து அவார்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கான அது புதுசு இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அது அவார்ட்ஸ்ன்றது புதுசு இல்ல. ஆனா எது பெருசுன்னு நினைக்கிறீங்க, அவார்ட்ஸா இல்ல மக்களோட கைத்தட்டா? மக்களோட கைத்தட்டு. பிகாஸ் அவார்ட்ஸ் நிறைய டைம்ல வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்டு சில பேர் வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, மேபி ஆர் வாட் எவர். பட் சில டைம் லெட் மீ சே, உங்களுக்கு எல்லாரும் சொல்லி உங்களுக்கு அவார்ட் கிடைச்சு கண்டிப்பா அவருக்கு வந்து தகுதின்னு நினைச்சாலும் ஒரு ரோட்ல போகும்போது யாராவது வந்துட்டு ஐயோ அந்த காசி படத்துல நீங்க நல்லா, சில டைம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். எங்கேயோ நான் பொள்ளாச்சி கிட்ட ஷூட் பண்ணும்போது அந்த வயசானவங்க வருவாங்களே, எப்படியும் அந்த வயசானவங்களுக்குலாம் அந்த காசி படம் ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு தம்பி காசி தானே நான் சொன்னேன், ஆமாங்க என்னமா நடிச்சிருக்கீங்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தில் ஐயோ அதெல்லாம் விடுங்க, எனக்கு தூளு மற்ற அந்நியன் இருப்பித்தா அதெல்லாம் காசி, they like it so much. So உள்ளுக்குள்ள you feel so good that they like. அதே மாதிரி எங்கேயாவது ரோட்ல பார்த்து நீங்க அந்நியன் வந்து இது மாதிரி பண்ணீங்க, I think that is equal to at least 10-15 awards. வந்து லைக் இப்போ இவங்க பேசும்போது ஒவ்வொரு இதுல எனக்கு அவார்ட் கிடைக்குதோ இல்லையா அது அடுத்த பட்சம். யூ ஃபீல் சோ நைஸ். ஒவ்வொரு காலரும் அவ்வளோ பாசிட்டிவா சொல்ற ஒரு விஷயம் அவ்வளோ. I think that is more important. Award is just, it is just something which is materialistic. I think கண்டிப்பா otherwise